கோயிலத்தை மீட்கணும்னா லஞ்சம் கூட்டாதான் மீட்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர்கிட்ட கூட 15,000 நாங்க லஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்பி ஆஃபீஸ்ல என்கொயரி பண்ணியும் திரும்பவும் இந்த இடத்த எடுக்கல. இந்து அறநிலையத்துறை இடமே கிடையாது, இது கோயில் சொசைட்டிக்கான சொந்தமான இடம். இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல இந்து அறநிலையத்துறை வந்து 2,53,000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்க. இந்து அறநிலையத்துறை சம்பந்தமே இல்லாம இடத்துக்கு இந்து அறநிலையத்துறை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்து அறநிலையத்துறைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருவாங்க? ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், காசு இருந்தா கோயில் இடத்தையும் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க இது தொடர்ச்சியா போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம், எல்லா விதமான போராட்டங்களும் பண்ணி பார்த்துட்டோம். கலெக்டர் வந்து ஒரு நிமிஷம் வாங்கி படிக்கிற நேரம் இல்ல சார். அப்படி என்ன சார் கலெக்டர்? நான் கொடுக்குற காசுல சம்பளம் வாங்குற கலெக்டருக்கு வந்து படிக்கிற நேரம் இல்லைன்னா என்ன சார் கலெக்டர்? நான் கேட்கிறேன், இது படிக்க முடியாதா? அது காரைக்குடியில பாண்டி முனீஸ்வரன் கோயில். இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் உள்ள இடம். இது வந்து ஒரு 3 தலைமுறையா நாங்க இங்க சாமி கும்பிட்டு இருக்கோம். இந்த 3 தடவை சாமி கும்பிட்டு இருக்க இந்த கோயில்ல திடீர்னு ஒரு ரவுடி உள்ள புகுந்து 40 சென்டிகிட்ட உள்ள நிலத்தை வந்து திடீர்னு அடைச்சு கோயில் இருக்க பூசாரியை அடிச்சு விரட்டி இந்த சாவியெல்லாம் பறிச்சுக்கிட்டு இடத்த வந்து அடைச்சிட்டாப்ல. இதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடி 6 மாசமா போராடி தாசில்தார்ட்ட ஒரு ஆர்டர் வாங்கிட்டோம். என்னன்னா இந்த நிலத்துல அடைச்சிருக்க ஆக்கிரமிப்பு அகற்றணும், உடனடியா கோயில் நிர்வாகத்தை ஊர் மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஆர்டர் வாங்கிட்டோம். அதுல வந்து தாசில்தார் கையெழுத்து போட்டுருக்காரு, இன்ஸ்பெக்டர் 2 எஸ்ஐ கையெழுத்து போட்டுருக்காங்க, ஊர் மக்கள் கையெழுத்து போட்டுருக்காங்க, அதை அடைச்சவங்களும் கையெழுத்து போட்டுருக்காங்க. ஆனா 1 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 8 மாசம் ஆச்சு இந்த ஆர்டர் கொடுத்துமே தாசில்தார் ஆர்டர் கொடுத்துமே அவர் வந்து ஒபே பண்ணல. ஒபே பண்ணாதனால அங்க திரும்ப போராட்டம் நடத்தியுமே இப்ப தாசில்தார் என்ன சொல்றாருன்னா எங்கனால முடியாது அப்படிங்கிறாரு. இதுக்கு முக்கிய காரணம் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் இருந்தாரு பிரகாஷ் சொல்லிட்டு, அவர் தான் வந்து இது எப்படின்னா காசு வாங்கிட்டு பண்ணிட்டாப்ல. நாங்களுமே வந்து வேற வழியே இல்லாம லஞ்சம் கொடுக்கறது தப்புன்னு தெரிஞ்சுமே ஊர் மக்கள் வேற வழியே இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் 500 ரூபாய் கலெக்ட் பண்ணி ஒரு 30 குடும்பத்துல இருந்து 15,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி டிஎஸ்பி முன்னாடி இந்த டிஎஸ்பி பிரகாஷ் ஆட்ட போய் நாங்க கூட கொடுத்தோம். லஞ்சம் கொடுக்க தப்புன்னு தெரிஞ்சு எனக்கு வேற வழியே தெரியல. கோயிலத்தை மீட்கணும்னா லஞ்சம் கூட்டாதான் மீட்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர்கிட்ட கூட 15,000 நாங்க லஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்பி ஆஃபீஸ்ல என்கொயரி பண்ணியும் திரும்பவும் இந்த இடத்த எடுக்கல. இப்ப திரும்ப திருவிழா என்ன 26ஆம் தேதி திருவிழா வருது. 26ஆம் தேதி திருவிழாவுக்கு நாங்க என்ன கேட்கறோம்னா, அந்த கம்பி ஆக்கிரமிப்பு எடுத்து கொடுத்துட்டு கோயில் நிர்வாகத்தை வந்து பொதுமக்கள்கிட்ட ஒப்படைங்க, திருவிழா நடத்தணும்னு நாங்க கேட்கிறோம். இல்ல ஒரே ஒரு ரவுடி அவர் சொல்றத இந்த கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க நிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, திருவிழா முடியட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த திருவிழாலையும் இதே மாதிரி சொல்லிதான் திருவிழா நிப்பாட்டினாங்க. இப்ப நாங்க என்ன கேட்கறோம்னா, இந்த ஆக்கிரமிப்பு அகற்றதுல என்ன பிரச்சனை? இது கோயில் நிலமே கிடையாது. இது வந்து எப்படி இது பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை இடமே கிடையாது, இது கோயில் சொசைட்டிக்கான சொந்தமான இடம். இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல இந்து அறநிலையத்துறை வந்து 2,53,000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்க. இந்து அறநிலையத்துறை சம்பந்தமே இல்லாம இடத்துக்கு இந்து அறநிலையத்துறை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்து அறநிலையத்துறைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருவாங்க? இங்க இருக்க இஓ எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு வந்து பில்லு போட்டு கொடுத்துருக்காரு. ஆனா பில்லு லீகலா இருக்கு, ஆனா வாங்கின காசு லஞ்சமா வாங்கியிருக்காங்க. இங்க இருக்க தாசில்தார் வந்து சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு தாசில்தார். நீங்க என்ன காசு கொடுத்தீங்கன்னா உங்க சொந்த நிலத்தை கூட பட்டா போட்டு, சொந்த இடமா இருந்தா கூட அது வேற ஒருத்தருக்கு பட்டா போட்டு கொடுக்கணும், அந்த தாசில்தார்ட்ட போய் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆர்டர் ஒபே பண்ண சொன்னோம்னா ஆர்டர் போடுற வரைக்கும் அவர் ஓகேன்னு சொன்னாரு. ஆர்டர் போட்ட பிறகு தாசில்தார்ட்ட லஞ்சம் கொடுத்தாங்களா இல்ல மிரட்டுறாங்களா? கலெக்டர் போன் பண்ணி சொல்றாங்க அந்த இதை வந்து எடுங்க, ஆக்கிரமிப்பு அகற்றுங்கன்னு சொல்லி கலெக்டர் முதற்கொண்டு சொல்றாங்க. கலெக்டர் சொல்லிங்க தாசில்தார் எடுக்கல அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இந்த ரவுடி வந்து பணத்தை கொடுத்து அடைச்சிடாரு. அது ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், காசு இருந்தா கோயில் இடத்தையும் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க இது தொடர்ச்சியா போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம், எல்லா விதமான போராட்டங்களும் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா ஏழைங்கிறனால மக்களை வந்து யாருமே கண்டுக்கிறது இல்ல. இந்த அரசாங்கம் வந்து செயல்படணும். அதாவது நாங்க கலெக்டரை போய் நாங்க சிங்கமுனர்ல போய் மக்களை தேடின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில போய் பார்த்தோம். அந்த கம்ப்ளைண்ட வாங்கி ஒரு நிமிஷம் அந்த கலெக்டர் படிச்சு பார்க்க கூட அவங்களால டைம்ல 50 பேர் போறோம், பொதுமக்கள் போறோம். அதை வாங்கி ஒரு படிச்சு பார்த்துருந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதை படிக்க கூட பார்க்கல. அந்த நிகழ்ச்சி வந்து மக்களை தேடின்னு சொல்லாதீங்க, மக்களை சாகடிக்கிற நிகழ்ச்சி தான். என்ன கேட்டா மக்களை சாகடிக்கிறதுக்கு தான் அரசாங்கமா? ஒரு கோயில் நிலத்தை மீட்டு கொடுக்க சொல்லி இவ்வளவு போராட்டம் பண்ணி கூட இந்த அரசாங்கம் வந்து எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. டிஎஸ்பி போய் கேட்கிறோம், டிஎஸ்பி சொல்றாரு விடுங்க சார் 40 சென்ட் தானே போயிட்டு போகுது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு கேட் வேணா போட்டு தரேன், அங்க வேணா நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. என்ன எங்களுக்கு கேட்கலாமா? அந்த நிலத்தை எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னு கேட்கலாமா? கோயில் நிலத்தை மீட்டு கொடுங்க, கோயில் நடத்தணும்னு கேட்கறான். ஒரு கோயில் இங்க இருக்க எந்த கோயிலும் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா கோயிலே இல்லாம அழிஞ்சு போயிடும். அந்த சூழலே இப்ப உருவாக்கிட்டு இருக்கு. தயவு செய்து அரசாங்கம் இதுக்கு மேல நாங்க என்ன கோரிக்கை வைக்க முடியும்? கலெக்டரா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் எஸ்பி ஒரு ஆள் தான் நேர்மையான, சிவகங்கை மாவட்டத்துல எஸ்பி ஒரு ஆள் தான் நேர்மையான ஆள். அவர் மட்டும்தான் இது தப்பு அப்படின்னு சொல்ற ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி. ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்ல, அதனால அவர் நேர்மையா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சுட்டு அவர் ஒருத்தர் தான் நேர்மை. இது வந்து தப்புன்னு சொன்னாலும் அந்த எஸ்பி மட்டும்தான் சார். சரி யாருமே சார் கலெக்டர் வந்து ஒரு நிமிஷம் வாங்கி படிக்கிற நேரம் இல்ல சார். அப்படி என்ன சார் கலெக்டர்? நான் கொடுக்குற காசுல சம்பளம் வாங்குற கலெக்டருக்கு வந்து படிக்கிற நேரம் இல்லைன்னா என்ன சார் கலெக்டர்? நான் கேட்கிறேன், இது படிக்க முடியாதா? 50 பேர் போறோம் சார் இங்க இருந்து கிளம்பி சிங்கம் இருக்கு. ஒரு கலெக்டர் வாங்கி படிக்க முடியல, அப்புறம் என்ன சார் கலெக்டர் கழிக்கிறாங்க? எஸ்பி படிச்சு பார்த்து சொல்ல தப்பு. இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லட்டும், நான் பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறாரு. அதுக்கு முன்னாடி இருந்தது ஐபிஎஸ். அதனால அவர் என்னன்னா அந்த ரவுடியை அரைஞ்சு சாவியை வாங்கி ஊர் மக்கள்கிட்ட கொடுத்தாரு. இப்ப வந்திருக்கவரு அப்படி கிடையாது, ஐபிஎஸ் கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாரு? லஞ்சத்துக்கு ஊழலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நிக்கிறாரு. இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது சொல்லுங்க?